அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். மிஸ்டர் தோத்தாத்ரி டைம் இல்ல. வணக்கம். நட்சத்திரங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். தொடர்ந்து அவர்களை கவனிக்கிற டெலிவிஷனுக்கு வெளியிலிருந்து உரையாடக்கூடியவர்கள்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இதுல யாரை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். என்ன இவ்வளவு பேர் படப்படம்? எனக்கு இப்போ ரீசெண்டாக சிந்து பைரவியில் மகா கேரக்டர் தான் ரொம்ப நேற்று நைட். நன்றி நன்றி நன்றி, இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இத்தனை ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும், அதுக்காக அந்த வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும். வேற வழியில் எங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால நாங்கள் அந்த வில்லத்தனம் பண்ணி தான் அந்த வீட்டில் வாழக்கணும். ஏன்னா எல்லாம் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். ஆனால் திருன்னு இது வரைக்கும் நான் முழிச்சதே இல்லை. புரியல, ரெண்டு பேரும் ஒரு நிஜ வாழ்க்கையில் லாபம் தானே. அப்புறம் என்ன கொடுக்குது? என்னன்னா நீங்க தங்கமயில் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க என்னன்னா இப்படி செஞ்சிட்டீங்க, என்ன நடக்குது, என்ன பேச்சு, என்னடா நடக்குதுங்க? வேற யாரை பார்த்தோன்னே கோவம் வருது? சார் கண்ணம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு. சீரியல் பார்க்கணும் பார்த்தப்ப என்ன கேட்கணும்னு தோணுச்சு? என்ன சொல்றதுன்னே தெரியல, அடிக்கணும்னு தான் தோணுச்சு எனக்கு. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. அது ஃபரீனா கேட்கணும்லாம் தோணலையாமா? நீ ஒன்ஸ் பாக்கெட் அடிக்கணும்னு தான் தோணுச்சு. ஆமா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஃபரீனா என்னமா அடி வாங்குற லெவலுக்கு உங்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்ன பிரமாதம், நான் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேனே அடி. அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஃபரீனா தாக்கப்பட்டார். பரியா வந்து பல இடங்கள்ல தாக்கப்பட்டிருக்காரு. ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஏதோ டவுன் சவுத் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது கூட்டத்துல வந்து நம்மள பாதுகாப்பா கூட்டிட்டு போவாங்கல்ல, அப்ப வந்து ஏதோ ஒரு கை பின்னாடி இப்படி முடி ஹே வெண்பா அப்படின்னு இப்படி புடிச்சு இழுத்துட்டாங்க முடி. வேற மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? யாரை பார்த்தோன்னே கோபம்? பசுபதின்றாங்க சார், அவருக்கு லீடு எடுத்து கொடுக்கறது ஃபுல்லா ராகினி சார். பெரிய வில்லன் சின்ன வில்லியா? நீ யாரு? யாரா? பகவதி தெரியுமா? தெரியும். சின்ன பகவதி தெரியாது. தெரியாதா? பசியா, நான் தான் அந்த சின்ன பகவதி. காலையில ஒரு 4 தோசையை வச்சுக்கிட்டு மகாநதி பார்க்கலான்னு ஆன் பண்ணா, இவங்க பண்ற இரிட்டேஷன்ல 10 தரம் பொறை ஏறி 10 தரம் பிபி பல்ஸ் அப்படி ஏறுது சார். இது பிரியா தம்பி மேடம் தான் கேட்கணும். ஏன்னா அவங்க ஏதாவது நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். நீ ஆனா கூட தான் அவர் டைரக்ட் பண்றாரு. ஏதாவது பிரச்சனைனா என்னைய தான் திட்டுறாங்க. நக்கல்யா அவனுக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பாராட்டினா உங்களை தானே பாராட்டுறாங்க. ரைட்டு தானே? என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. கதையை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா தெரியும். காவேரி தான் டார்ச்சர் பண்ணுது. இல்ல சார் இவர் சாட்சியாருக்கு சொல்றியா? பொய் 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 பொய். அப்படிலாம் கிடையாது சார். என் கல்யாணத்தை யார் நிறுத்தினாங்க? அது பழைய கதைமா. பழைய கதை அதாங்க என் கதை. அதுக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறோம் சார். நல்லா நடக்க வேண்டிய என் கல்யாணத்தை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி 2 வாட்டி நிறுத்திட்டாங்க சார். 2 பேரா மாமி? உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் தான் வில்லி. ஆமா சார், எனக்கு வந்து 2 நிச்சயம் நடந்தது, 2 கல்யாணம் நடந்தது, எல்லாத்தையும் சரமாரியா அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. வந்து தடுத்துட்டு இருந்தாங்க சார். சோ அதுக்கு நாங்க எங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் இல்லையா? உங்களுக்கு ஹீரோனா எங்களுக்கு வில்லன் தானே. அந்த பொண்ணு கல்யாணம் உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. மச்சால முட்டி மோதிக்கிட்டு ரத்த காணிக்கு உனக்கு தக்காளி சட்னி. நிறுத்தினதுக்கு காரணம் ஏன்னா அவங்க காவேரியோட பாய் ஃப்ரெண்ட லவ் திருப்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுதான். அவங்க பண்ணதா இல்ல சார், ஏன் மாமா காவேரியோட பாய் ஃப்ரெண்ட்ல ஏன் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கல்ல சார், அதே நிவினுக்கு யமுனாவை பிடிக்காது. காவேரி ஃபோர்ஸ் பண்ணி யமுனாவை நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சார். ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு சார். அந்த யமுனா யாருன்னா காவேரியோட தங்கச்சி சார். தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஆனா சீரியல் ஸ்கிரிப்ட் தெரியுமா? தெரியுமே. சரி நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா. அடடா வெக்கம் கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா ரைட்டர்களே ரொம்ப கஷ்டப்பா இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம். ஒரே குஷ்டமாப்பா. குஷ்டமா?
இது கஷ்டம். பொண்ணு ஒரு வாட்டி நிவினை காதலிச்சது, உடனே போய் அஜய கல்யாணம் பண்ணிச்சு. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. விஜய் காவேரி கல்யாணம் பண்றப்போ 2 பேருக்கும் இஷ்டம் இல்லாதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா போக போக லவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி எங்க சைட்லயுமே ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனால கல்யாணம் பண்ணிட்டா போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். வரும் மச்சான். வராது 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 வராது. அப்ப என்ன நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். என்ன எழவே அது இருந்தே ஒண்ணா சாப்பிட்டீங்க, ஒண்ணா இருந்தீங்க. அவன் அவளை சின்சியரா காதலிக்க அது ஆரம்பிச்சாச்சு. எனக்கு தெரியாதுல, அன்பு என்கிட்ட தான் லவ் சொன்னாரு. அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணா. இப்போ அவளை ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஊர்க்காரியா இருப்பா? ஒரே சொட்டுக்குள்ள நான் ஊரை விட்டு ஓடி போனேன். பார்த்த அப்புறம் நீ எப்படி அவனை நினைக்கல? இல்ல, நான் ஊரை விட்டு ஓடி போனதால தான் என் இதுல ஃப்ரெண்ட் ஊரை விட்டு வேற ஓடி போனீங்களா? அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. சரி, இது இவங்க தான் காவேரி. அங்க கண்மணி. அவங்கள விடுங்க. நீங்க எந்த பொண்ணுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்க? அவங்க யாரு? கண்மணி சார் இது வேற சீரியல் அது வேற சீரியல் சார். எந்த சீரியலை ஓபன் பண்ணாலும் இறங்கி அடிக்கிறீங்களே. ஃபுல்லா எல்லாத்தையும் பாத்துருவோம். விஜய் டிவி. ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பாரு. ஓகே, எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, எங்கேயாவது நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசியிருந்தா நீங்க என்னென்னலாம் திட்டி இருப்பீங்கன்னு இப்ப நினைக்கிறேன். என் பையன், நீங்க என் மகன். சார் அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. சார் மகாநதி பசுபதி அவர். இல்ல, பசுபதி தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவர் என்னமா பண்ண சார் சொல்றீங்க? எனக்கு அவர் மேல செம்ம காண்டாவுது சரி, சார். ஓகே. மறுபடியும் நானே வா. அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? எனக்கு உண்மையாலே எனக்கு அவரை பார்த்தாலே ரொம்ப டென்ஷன் ஆகுது. காவேரியை வந்து ரொம்ப 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 டார்ச்சர் பண்ணிட்டாரு. சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அவர் காவேரியை வந்து ரொம்ப 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 டார்ச்சர் பண்ணிட்டாரு. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. அவங்க அப்பாவை ஃபர்ஸ்ட் கொலை பண்ணதுனால தான் அங்க இருந்து தான் ப்ராப்ளமே நடந்துச்சு. ஏன் அவர் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவை கொலை பண்ணாரு? அவர் இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயோ வெளியே தெரியாது சார். வேற யார பார்த்த உடனே கோவம் வந்துச்சு? கௌதம் சார் அவங்க அம்மா பேச்சு என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. கௌதம் கிட்ட கேட்கணும் கௌதம் மேல கோவம். ஆமா, அவர் வில்லத்தனம் பண்ணி அவருடைய லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டாரு. அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனா? எனக்கு என்னன்னா, அந்த அவங்கள்ட்ட கொடுங்க, ரொம்ப பெரியா இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. செத்தாங்களா இருக்காங்களான்னு கூட பார்க்கல, ஓடி போயிட்டாங்க இவங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். தயவுசெய்து எல்லாரும் மன்னிச்சிருங்க. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ண மறுத்தணும். என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்டா எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல? அந்த கேரக்டர் எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. பரவாயில்ல சார், நீங்க உங்க ஒய்ஃபுக்கு மட்டும் துரோகம் பண்ணல சார், சூர்யா சார படுத்தி எடுத்துட்டீங்க சார். சூர்யா விட்டுருங்க சார், பாவம் சார், குழந்தை சார் அவன். அப்படிங்கிற சரி போர் அடி. யார நேர்ல பார்த்த உடனே கோவம் வந்துச்சு? சாந்திமா அவங்க நடிக்கவே வேணாம் சார், அவங்கள பார்த்தாவே கோவமா தான் பார்த்தாலே கோவம் வரும். பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு தோணும். வேணா பாரு வர நம்பி. யார முறைக்கிறா? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு பிடிக்காத மருமகம்மா, ரொம்ப ஏழை வீட்டு பொண்ணு, எப்படி என்னால ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? அதுதான் முடிஞ்சிருச்சு இல்லம்மா. ஏழை வீட்டு பொண்ணாஇருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்துடுச்சு. அதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏத்துக்க முடியாட்டா கூட வெண்ணிலா இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. சேனலுக்கு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்குலாம் நீங்க தான் அனுப்பி வச்சிருக்கீங்க. அவங்கள யார அனுப்பி வச்சேன்? வெண்ணிலா அனுப்பி வச்சிருக்கீங்க. அது அங்க போய் என்னைய வச்சு காமெடி கீமெடி எதுவும் பண்ணலையே. கண்மணியை படாத பாடுபடுத்துது. அப்படியா? ஆமா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அது அவங்களுக்கு தெரியாதா? நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. அவன் தான் போய் சொல்றான், அவன் தான் போய் சொல்றான். உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். சீரியல் பார்க்குற எல்லாரும் ஒரு ஆண் பண்ற எந்த தவறையுமே கேள்வி கேட்காம ஏன் எல்லா பெண்கள் பண்ற தவறை மட்டுமே கேள்வி கேட்குறீங்க? உனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? இது அநியாயம் தான். அவளுக்கு வெண்ணிலா தப்பு கிடையாது. கொம்ப அந்த தலை பச்சை இறங்கிட்டான். புடவையும் எங்களுக்கு வந்து கண்மணியே பிடிக்காது. எங்க வீட்டுக்கு தகுந்த பொண்ணே கிடையாது. எங்களுக்கு பிடிக்காம தான் அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. பிடிக்கும். நல்ல பொண்ணு தானே, ஏன் பிடிக்காது? உங்களையும் உங்க வீட்டுக்காரங்க கூட அதுதானே ஒரு வாட்டி சேர்த்து வச்சுது. இல்ல டேய், என்னைக்கு ஒரு நடந்தது இன்னைக்கு ஏன்டா ஞாபகப்படுத்துற? எனக்கு இன்னைக்கு தானே ஞாபகம் வந்தது. அண்ணா ஏன் பிடிக்கல? குற்ற உணர்வு காலானார் வில்லி. டேய்
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உங்களை உங்க கணவரையுமே கண்மணி தானமா சேர்த்து வச்சுச்சு. அந்த நன்றி இல்லையா உங்களுக்கு? சேர்த்து வச்சு இப்ப என் கணவன் என் கூட இல்லையே. அவர் இல்ல இல்ல. அதுக்கு நீ நல்லபடியா இருந்திருக்கணும். நீ அம்மா வீட்லயே இருக்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நீ அம்மா வீட்லயே இருந்துக்கிட்டு வெண்ணிலா கூட கூட்டு சேர்ந்துட்டே இருந்தா உன் புருஷன் எப்படி உங்ககிட்ட சேர்ந்து இருப்பாரு? ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. இல்ல சார், நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவேன். வீட்ல இருந்து எனக்கு எந்த வரதட்சணை எதுவும் நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருத்தருமே நார்மலா கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? நானும் பாக்குறேன் வந்ததுல கண்மணி கல்யாணமே ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு ஒரே ஒரு பொய் சொன்னாங்க. அது பொய் தானே, அது பொய் தானே, ஒரே ஒரு பொய். இதே உங்க வீட்ல நடந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ஜாதகத்தை பொய்யா கொண்டு வந்து கொடுத்துனா கல்யாணம் பண்ணி நல்ல வைப்பீங்களா? பொண்ணா இருந்தா ஒத்துக்குவாங்க. நல்ல பொண்ணா இருந்தா ஒத்துக்குவோம். நம்புற மாதிரி அங்க இருக்குது. வேற யார் மேல கோபம்? போஸ் சார், ஈஸ்வரி. ஈஸ்வரி சின்ன மருமகளை ரொம்ப பாடாப்படுத்துறாங்க சார். நீங்க சின்ன மருமகளா வீட்ல? ஆமா சார். சிவ கரெக்டா கட்டுப்பிட்டா. கவிதா என்ன கேட்கணும் என்கிட்ட? மேடம், ஆமா. தமிழ்ச்செல்வியை அது கூட வெள்ளி மாதிரியே கேக்குறீங்க. பிறவியில வந்ததுடா அதெல்லாம். நான் வந்து வேற மாதிரி திட்டி விட்டுருவேன் ரொம்ப. ஆனா நோ 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 பேட் பேட். இருந்தாலும் ஒரு ஃபேமிலில அந்த மருமகளை படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உண்மையை சொல்லல அப்படிதான் பண்ணுவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நீங்க ஆரம்பிக்கல எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஒரு மாமியார் தான் திட்டி விட்டுருவே அப்படிங்க. ஆளு சவுண்டே குறைஞ்சு போச்சு. மாமியார் போட்ட போட்டுல மொத்த மருமகள் அடங்கிட்டீங்களே. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. உங்க புள்ள மட்டும் வரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப ஏன் வந்து தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வரக்கூடாது? புள்ளப்பா தமிழ்ச்செல்விக்கு தானே பவர் அதிகம். தமிழ்ச்செல்வி தானே மருமக. அந்த வீட்டுல முதல் மருமக தமிழ்ச்செல்வி தானே. சின்ன மருமக. சபாஷ், சரியான போட்டி. வண்டு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களை காப்பாத்த போறது தமிழ்ச்செல்வி தான். தமிழ்ச்செல்வி காப்பாத்திட்டா நீங்க தமிழ்ச்செல்வி மட்டும் தான். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உங்க பையன் தமிழ்ச்செல்வி மாமனார உங்க மூத்தார கொலை பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தார் இல்லையா? ஆமா. உங்க பையன் அவரை கொலை பண்ண பார்த்தான்ட்டு. இல்ல, இந்த எபிசோடுக்கு டைரக்டர் என்ன சார் டைரக்டர்ங்கறீங்க, கொலகலன்னு பேசுறாரு. வண்டு கடிச்சு சாக கிடக்குறாங்கங்கறீங்க. ஈஸ்வரி மேடம் தான். ஆமா, எல்லாரும் ஜெனரலா சீரியல்ல பாம்பு தானே கடிக்கும். இப்ப வண்டெல்லாம் அதானே உலக வழக்கம். அத விட்டுட்டு சார் இல்ல சார், பாம்பு காமிக்கணும்னா பர்மிஷன் வாங்கணும். ஓ, அதனால வண்டாக்கிட்டாங்க சார். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். மகா அம்மா மேல ஆக்சுவலா ஸ்னேகா வந்து கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா சிந்துவை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? பல இருக்குதே, எதை சொல்றது? சிவா கூட இருந்து நீங்க சிந்துவை பிரிக்க நினைக்கிறீங்க. எப்படி அந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு அடுத்த எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. நீ வந்த முறை மூலமா எவ்வளவு அசிங்கமும் அவமானமும் நடந்துச்சு அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? எல்லாம் லவ் பண்ண பொண்ணு தான் காதலிச்ச ஒருத்தனுக்காக இவ்வளவு அசிங்கத்தை தேடி கொடுப்பாளா? தேடி என்ன நம்ம பேசுறா? ஏதாவது பேசுறா? என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? கொடுத்துட்டாமா தப்பு. தேடி கொடுப்பாளா? நீங்க என்ன பண்றீங்க? தேடி கொடுப்பாளா? இல்ல தேடி அதெல்லாம் மழுப்ப. நோ 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 நோ, மழுப்ப கூடாது. உங்க தம்பி இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப எனக்கு எவ்வளவு வெறி இருக்கும். எங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்கும். எவ்வளவு எங்களுக்கு சனியனுக்கு தந்தி அடிச்சிட்ட, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. நீங்க உங்க தம்பிக்கு அந்த ஊமை பொண்ணு கல்யாணம் பண்ணி சொத்து அவ்வளவு அடையிருக்கு. உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணது முந்தா நாள். அந்த போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? சீரியல் மாதிரி உங்க உங்க பையன் ஸ்னேகாவை கல்யாணம் காதலிக்கிறதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லுங்க. உங்க பையனே இப்ப ஸ்னேகா வேணான்ட்டாரு. அப்புறம் ஏன் நீங்க ஸ்னேகா பிடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க? சிந்து ஏத்துக்கலாம். குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையில சரின்னு சொல்லியாச்சு. மொத்த பேரும் ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கேள்வியே முதல் வெற்றி. நோ மோர் क्वेश्चंस, நோ மோர் क्वेश्चंस. வெற்றி வெற்றி
பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல வில்லன்கள் தான் ஜெயிப்பாங்க, ஜெயிக்கிறாங்க. ஆனா கிளைமாக்ஸ்ல நம்ம ஜெயிச்சிரும். டோன்ட் வரி. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க ஊருக்கு வர்றீங்கன்னு. சார் திருப்பி அந்த பக்கம் போற மாதிரி இருக்கு. நீங்க யாரு? நீங்க அந்த பக்கம் போற மாதிரி இருக்கு. என் மைண்ட் வாய்ஸ் இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. வெளில சொல்லிட்டா நான் எந்த பக்கம் இருக்கேனே எனக்கு தெரியல. இந்த ஸ்பெஷல் எபிசோட ஸ்பெஷலே என்னன்னா நான் எங்க இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க ரெண்டு பக்கமும், எதுவுமே தெரியல. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம் சொல்லு. நீங்க உங்க பையனை ஒழுங்கா வளர்க்கல. உங்கள மாதிரியே பேச சொல்லி கொடுத்து மறுபடியும் முதல்ல இருந்தா. சார் குமரவேல நான் கேள்வி கேட்கணும். யார்? குமரவேல் அரசியல் லவ் பண்ணாரு, கல்யாணம் எவ்வளவு கொடுமை பண்றாரு சார் கூட்டு போய். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணும்? இவரு தானே எங்க அப்பா கேரக்டர் பண்றாரு. டாடி எங்க கூட்டு நிறுத்திக்கிற பாத்தியா? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? நாங்க வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண பார்த்தா அந்த பொண்ணு கருத்துல என் பையனை டார்ச்சர் உனக்கு தெரியுமா? என் பையன் ரூம்ல அடி வாங்க தெரியுமா? அவன் தலையில சாம்பார் போட்டது தெரியுமா? அவன் டெய்லி வந்து என்கிட்ட அழுது உங்களுக்கு அவன் டெய்லி வந்து அழுதுருக்காடா. நான் கொஞ்சம் படம் நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. எனக்கு என்ன இந்த பக்கம் புரியலனா, நீங்க எல்லாம் யாரெல்லாம் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க என்ன பின்றால நிறைய போறான்டா பண்ணாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க என்ன பண்ணாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாப்ள புடிச்ச மாப்ள பாயிண்ட மாப்ள வேற யார பார்த்த உடனே கோவம் வந்துச்சு? ஐயனார் துணை வானதியோட அண்ணன் சார். அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் விடலாம்ல, ரொம்ப டார்ச்சர் பண்ணி. சார் என்ன அடி அடிக்கிறார் சார் ஒரு அண்ணன், அநியாயத்துக்கு அடிக்கிறாரா சார்? கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அப்படியே அப்பாவி மாதிரி உட்கார்ந்துருக்காரு சார்ன்றதே அவன் தான் சார். சார் எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு தங்கச்சி சார். அந்த தங்கச்சியை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஒரு அண்ணனா என்ன சொன்ன? யாரு? நான் தான். சுத்தி வந்தது அவங்க தங்கச்சி தான். தெரியாதமா பண்ணிச்சு சார். அது காலேஜ் போறதுல சரி அப்படிங்க. கரெக்டா சொன்னீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.